حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய சபைகளில் அல்லாஹ் எம்மை ஒன்றிணைக்கின்றானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. உசூலு சுன்னஹ் லில் இமாமி அஹ்லி சுன்னஹ் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகம் சுன்னாவின் அடிப்படைகள் என்ற புத்தகத்துடைய 3வது வகுப்பில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, யார் இந்த மார்க்க கல்வியின் சிறப்புகளையும் இந்த மார்க்க கல்வியால் கிடைக்கும் அந்தஸ்துகளையும் உண்மையான முறையில் அறிந்திருக்கின்றார்களோ, அவர்கள் தன் வாழ்வில் எதை தியாகம் செய்தாவது இந்த மார்க்கத்துடைய கல்வியை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். யாரிடத்திலே இந்த மார்க்க கல்வியுடைய உண்மையான ஆழம் தெரியாமல் தங்களுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய வாழ்வில் எதை வேண்டுமானாலும் எதற்காகவும் தியாகம் செய்வார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்வில் மார்க்க கல்வியை கற்பதற்கான தியாகத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் எடுத்து வைக்க மாட்டார்கள். இவர்கள் இந்த உலகத்திலும் நஷ்டவாளிகளாக மாறுவார்கள், நாளை மறுமையிலும் நஷ்டவாளிகளாக மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நஷ்டவாளிகளை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. இந்த மார்க்க கல்வி வகுப்புடைய நோக்கம் என்பது இல்மை கற்பது கிடையாது. இல்மை கற்பது மட்டும் நாம் கலந்து கொள்ளக்கூடிய இந்த மார்க்க சபைகளுடைய நோக்கம் கிடையாது. இல்மை கற்பது ஒரு வழியாக இருக்கலாம். நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்வு மாறுவது. இந்த இல்மின் படி நான் கலந்து கொள்ளக்கூடிய இந்த மார்க்க கல்வி சபையின் படி என் வாழ்க்கை மாறுகிறதா? என் வாழ்க்கையில் ஈமான் அதிகரிக்கிறதா? என் வாழ்க்கையில் ஒழுக்கங்கள் அதிகரிக்கிறதா? என் வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பண்புகள் எம்முடைய வாழ்க்கையில் உருவாகிறதா? இல்மை கற்பதால் அல்லாஹுடைய அச்சம் கிடைக்கும், ஹஷியா உருவாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, அந்த அச்சங்கள் எம்முடைய வாழ்வில் உயருகிறதா என்பதுதான் இந்த மார்க்க கல்வி வகுப்புடைய நோக்கம். இன்னமா யஹ்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹுவை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள், அஞ்சக்கூடியவர்கள் யார்? உலமாக்கள் தான். இந்த இல்மு எமக்கு இந்த பயத்தை, இந்த அச்சத்தை, இந்த ஒழுக்கத்தை, இந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கவில்லை என்றால் இந்த இல்முடைய சபைகளில் இந்த மார்க்கத்துடைய கல்வியை கற்பதில் எமக்கு எந்த பலனும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலனில்லாத கல்வியை கற்பதை விட்டு எம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா தங்களுடைய கிதாபை தொடக்கம் செய்கிறார்கள். உசூலு சுன்னதி இந்தனா. உசூலு சுன்னா, சுன்னாவின் அடிப்படைகள் எம்மிடத்தில் எதுவென்றால், முதலாவது அசுல், முதலாவது அடிப்படை, எழுதிக் கொள்ளுங்கள் தெரிந்தவற்றை. முதலாவது அடிப்படையை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா எடுத்து சொல்கிறார்கள். அத்தமஸ்ஸுகு பிமா கான அலைஹி அஸ்ஹாபு ரசூலில்லாஹ் வல் இக்திதாஉ பிஹிம்.
التمسك بما كان عليه أصحاب رسول الله صلى الله عليه وسلم والاقتداء بهم. இதுதான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய சுன்னாவின் முதல் அடிப்படை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தீனை உறுதியாக பற்றி பிடித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் சஹாபாக்கள் எப்படி பற்றி பிடித்தார்களோ அது போன்று, வல் இக்திதாஉ பிஹிம், அவர்கள் எப்படி பின்பற்றி நடந்தார்களோ அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றி நடந்தார்களோ, அவர்கள் பற்றி பிடித்திருந்தார்களோ அந்த வழியை நாமும் பின்பற்ற வேண்டும். இதுதான் சுன்னாவுடைய உசூலு சுன்னாவுடைய முதல் அடிப்படை. முதல் அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் எந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய வழியை பற்றி பிடித்திருந்தார்களோ அந்த வழியை நாமும் பற்றி பிடித்திருந்து, அவர்கள் எந்த வழியில் இந்த மார்க்கத்திலே நடந்தார்களோ அந்த வழியில் நடந்து இந்த மார்க்கத்தை அவர்களுடைய வழியில் பின்பற்றுதல் ஆகும். அவர்களுடைய சுன்னாக்களை பற்றி பிடித்து அவர்களுடைய வழியை பின்தொடர்தல் தான் ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்ள வேண்டிய சுன்னாவின் அடிப்படை. ஏன் சுன்னா எப்படி உருவானது? சஹாபாக்களின் மூலமாகத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை அறிவித்தது யார்? சஹாபாக்கள். அந்த ஹதீதுகளுக்கு அறிவிப்பாளர்களாக இருந்தது யார்? சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய முயற்சி அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன இருக்கும்? குர்ஆன் கிடைத்திருக்காது, ஹதீஸ் கிடைத்திருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகள் எமக்கு வந்தடைந்திருக்காது. அதனால் சுன்னாவிற்கு முதல் அடிப்படை என்ன? சஹாபாக்களை பற்றி பிடித்து அவர்களை பின்தொடரலாகும் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் இந்த அடிப்படையுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். சஹாபாக்கள் என்றால் யார்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சஹாபாக்கள் என்றால் யார்? நபித்தோழர்களுக்கு விளக்கம் என்ன? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும்ல. யார் நபித்தோழர்கள்? இஸ்லாத்தை ஏற்று ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. அவங்க தான் சஹாபாக்களா? இப்ப நம்மளாம் சஹாபாக்களா? அந்த காலத்துல வாழ்ந்துட்டா சஹாபியா இல்லாமா? அவங்க கூட இருந்தவங்க. சஹாபாக்கள் என்றால் என்ன? உண்மையான அரபி சொல்லுடைய அர்த்தம் என்ன? சஹாபா ஸஹிப யஸ்ஹபு சுஹ்பதன் வ ஸஹாபதன். யார் ஒருவரோடு வாழ்கிறாரோ, ஒருவரோடு நெருங்கி இருக்கிறாரோ அவர்களைத்தான் சஹாபா என்று சொல்லுவார்கள். தோழர்கள், நெருக்கமானவர்கள், நண்பர்கள் என்று அழைப்பார்கள். இஸ்திலாஹன், இஸ்லாமிய மார்க்க விளக்கங்களின்படி சஹாபி என்றால் இமாம் ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா இன்னும் அவர்களை போன்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் என்றால் யார்? அஸ்-ஸஹாபி ஹுவ குல்லு மன் லக்கிய ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆமன பிஹி வ மாத அலல் இஸ்லாம். மூன்று அடிப்படை வேண்டும் ஒருவர் சஹாபி ஆவதற்கு. ஹுவ குல்லு மன் லக்கிய ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்திருக்க வேண்டும். அவர் கண் இருந்தால் பார்த்திருப்பார், கண்கள் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் அவர் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களுடைய வாழ்நாளில் சந்தித்திருக்க வேண்டும், முதலாவது ஷரத். இரண்டாவது வ ஆமன பிஹி, சந்தித்திருந்தால் மட்டும் போதாது, என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்களை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது வ மாத அலல் இஸ்லாம், சந்தித்திருந்தாலும் ஈமான் கொண்டிருந்தாலும் கொண்ட ஈமானிலேயே மரணமாகி இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமான் கொண்டு மரணித்தார்களோ அவர்கள்தான் சஹாபாக்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவர் சந்தித்து ஈமான் கொண்டு ஈமானில் மரணிக்கவில்லை என்றால் அவர் சஹாபியாக இருந்திருக்க மாட்டார், முடியாது. ஏன்? அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார், அவர் சஹாபி கிடையாது. சந்திக்கிறார், ஈமான் கொள்ளவில்லை, ஆனால்
ஈமான் கொள்ளவில்லை, ஈமானில் மரணிக்கவில்லை. அவரும் சஹாபி அல்ல. சந்திக்கிறார், ஈமான் கொள்கிறார், ஆனால் ஈமானில் மரணிக்காமல் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுகிறார். அவரும் சஹாபி அல்ல. சந்தித்திருக்க வேண்டும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும், ஈமானிலேயே மரணித்திருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் இருந்தால்தான் அவர் சஹாபி. அவரைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக நாம் அங்கீகரிப்போம். இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு பிறகு இந்த பாடத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த சஹாபாக்கள் யார் என்ற ஒரு அந்தஸ்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். சஹாபாக்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள், அவர்களுக்கு பிறகு இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் மிக கண்ணியமானவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள். அவர்கள்தான் உயர்ந்த படைப்பு. யாருக்கெல்லாம் பிறகு? நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு பிறகு உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளை விடவும் சிறந்தவர்கள் யார்? சஹாபாக்கள் தான். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள் தங்களுடைய முஸ்னதிலே சஹீஹான ஹதீஸாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ நஸர ஃபீ குலூபில் இபாத், அல்லாஹ் அடியார்களுடைய உள்ளங்களை பார்த்தான். ஃபவஜத கல்ப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர குலூபில் இபாத், அந்த அல்லாஹ் பார்த்த உள்ளங்களில் சிறந்த உள்ளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஃபஸ்தஃபாஹு லினஃப்ஸிஹி, தனக்காக அல்லாஹ் முஹம்மது ரசூலை தேர்ந்தெடுத்தான். ஃபபதஅஸஹு பிரிசாலத்திஹி, தன்னுடைய ரிசாலத்தின் மூலம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். ثم نظر في قلوب العباد بعد قلب محمد ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்திற்கு பிறகு அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளங்களை பார்த்தான். فوجد قلوب اصحابه, யாருடைய உள்ளத்தை? சஹாபாக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். خير قلوب العباد, அடியார்களுடைய உள்ளங்களில் சிறந்த உள்ளங்களாக. فجعلهم وزراء نبيه, فجعلهم அல்லாஹ் ஆக்கினான் உஸராஅ நபியே, நபியுடைய தோழர்களாக, நபியுடைய நெருக்கமானவர்களாக. யுகாத்திலூன அலா தீனிஹி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடி மரணிக்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு உயர்ந்தவர்கள் யார்? சஹாபாக்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி தான் சொல்லுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித இனத்திலிருந்து வெளியான சமூகங்களில் சிறந்த சமூகம் நீங்கள் தான். யாரை பார்த்து பேசுகிறது குர்ஆன்? யார் இந்த வசனம் இறங்கும் பொழுது வாழ்ந்தது? சஹாபாக்கள், மூமின்கள். சூரத்துல் அன்ஃபால், சூரத்துல் ஆல இம்ரானுடைய 110வது வசனம் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபால் 74வது வசனத்திலே சொல்லுகிறான் அவர்களை பற்றி, வல்லதீன ஆமனு, அவர்களில் ஈமான் கொண்டவர்கள், வஹாஜரு, என்ன செய்தவர்கள்? ஹாஜரு, ஹிஜ்ரத் செய்தவர்கள், வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடியவர்கள். இவர்கள் யார்? முஹாஜிர்கள். இவர்கள் சஹாபாக்களில் முஹாஜிர்கள். வல்லதீன ஆவௌ, அவர்களை அரவணைத்தவர்கள். வனஸரு, அவர்களுக்கு உதவி செய்தவர்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, யாரையெல்லாம் அல்லாஹ் இங்கே சொல்கிறான்? அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும். ஹிஜ்ரத் செய்தவர்கள், அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான மூமின்கள். யார் சொல்லுவது? யார் ஈமானுக்கு சாட்சி கொடுக்க முடியுமோ அவன் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான மூமின்கள். லஹும் மக்ஃபிரத்து வ ரிஸ்குன் கரீம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும், வ ரிஸ்குன் கரீம், கண்ணியமான உணவு வகைகளும் அவர்களுக்கு உண்டு, ரிஸ்கும் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஷருடைய 9வது வசனத்தில் சஹாபாக்களுடைய சிறப்பை சொல்லுகிறான். லில் ஃபுகராஇல் முஹாஜிரின், அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்த அந்த ஃபகீர்களுக்கு உண்டு, அந்த ஏழைகளுக்கு உண்டு. அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், தங்களுடைய வீட்டை விட்டு, தங்களுடைய தங்கியிருந்த வீடுகளை விட்டு, தங்களுடைய செல்வத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எதற்காக? யப்தஹூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய ஃபضலை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக. வயன்சுரூனல்லாஹ வ ரசூலஹு,
அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விற்கு அவர்கள் உதவி செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். சொல்லுபவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ்விற்கு அவர்கள் உதவி செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். ஸாதிகூன் என்றால் யார்? அஸ்-ஸாதிக். அஸ்-ஸாதிக் உண்மையாளர். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன் அவர்கள்தான் உண்மையாளர்கள். அல்லாஹு அக்பர். வல்லதீன தபவ்வஉத் தார் வல் ஈமான் மின் கப்லிஹிம். அவர்கள் வருவதற்கு முன்னால் தங்களுடைய வீட்டை தயாரித்து வைத்து ஈமானையும் கொண்டு யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் தங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வருபவர்களை நேசித்து வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜ்ஜதம் மிம்மா ஊது வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸ்ஸாஸா. தங்களுக்கு தேவை இருந்த பொழுது கூட அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த பொறாமையும் கொள்ளாமல் இருந்த அவர்களும் வலவ் கான பிஹிம் ஹஸ்ஸாஸா வமன் யூக ஷுஹ்ஹ நஃப்ஸிஹி யார் கஞ்சத்தனத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல் முஃப்லிஹூன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். ஃபலாஹ் வெற்றி, அல் முஃப்லிஹூன் வெற்றியாளர்கள். இங்கே யாரையெல்லாம் சொல்கிறான் அல்லாஹ்? முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும். முஹாஜிர்களை பற்றி என்ன சொல்கிறான்? உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். அன்சாரிகளை பற்றி உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இரண்டும் சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்தஸ்துகள். கண்ணியத்துக்குரியவர்களை அன்சாரிகளை பற்றி சொல்லக்கூடிய இந்த சூரத்துல் ஹஷருடைய இந்த 9வது வசனம் எங்கே இறக்கப்பட்டது? யாருக்கு இறக்கப்பட்டது? நாம் இந்த சம்பவத்தை முன்னால் சூரத்துல் ஹுஜராத்திலே படித்திருக்கிறோம். ஒரு சஹாபிய பெண்ணுக்காக இந்த சூரத்துல் ஹஷருடைய 9வது வசனம் இறக்கப்பட்டது. தங்களுக்கு தேவை இருந்த பொழுது கூட அல்லாஹ்வுடைய பாதைக்காக யாருக்கா? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மிக வாழ்வை மாற்றக்கூடிய உண்மையான செய்தி. அன்ன ரஜுலன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபஅஸ இலா நிசாஇ. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க ஒரு மனிதர் வருகிறார், விருந்தாளியாக, உணவுக்காக, தேவைக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். மனைவிமார்கள் சொன்னார்கள், மா மஅனா இல்லல் மா, எங்களிடத்திலே தண்ணீரை தவிர எதுவும் இல்லை. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யதும்மு அவ் யுதீஃப ஹாதா, இவரை யார் கண்ணியப்படுத்துவது, இவருக்கு யார் விருந்தளிப்பது? ஃபகால ரஜுலும் மினல் அன்சார், அன்சாரி தோழர்களிலிருந்து ஒருவர் சொன்னார், நான் உணவளிக்கிறேன். அவர்களை அழைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவியிடத்திலே சென்றார். மனைவியை பார்த்து சொன்னார், அக்ரிமி தைஃப ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்திய என் மனைவியே. ஃபகாலத் மா இந்தனா இல்லா கூத்து சுபியானி, எம்முடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உணவை தவிர எம்மிடத்திலே உணவு கிடையாது. அப்போது அவர் சொன்னார், குழந்தைகளுக்குரிய அந்த உணவை கொண்டு வா, விளக்கை அணை, குழந்தைகளை உறங்க வைத்து விளக்கிற்கு பின்னால் நாம் அமர்ந்து கொள்ளுவோம். நாம் சாப்பிடுவது போல சைகை செய்வோம். விளக்குடைய அந்த வெளிச்சத்தை குறைத்துவிட்டு அந்த சுஹாபி திருப்தியாக சாப்பிட்டு சென்று விடட்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதற்காக அவரும் அவருடைய மனைவியும் விளக்கிற்கு பின்னால் இருந்து சாப்பிடுவது போல சைகை செய்கிறார்கள். வந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி கண்ணியமான முறையில் சாப்பிட்டு செல்கிறார். குழந்தைகளும் அவர்களும் பசியால் உறங்குகிறார்கள். யாருக்காக? அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் விழித்தவுடன் கேட்டார்கள், மறுநாள் காலையில், தஹிகல்லாஹுல் லைலா, அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான், அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான். அவ் அஜிப மின் ஃபஅலிகுமா, உங்களுடைய இருவருடைய செயலை பார்த்தும் அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். ஃபஅன்ஸலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவர்கள் மீது எந்த பொறாமையும் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செலவழித்தார்களே, கொடுத்தார்களே. வமய்யூக ஷுஹ்ஹ நஃப்ஸிஹி, கஞ்சத்தனத்தை விட்டு யார் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அல்லாஹு அக்பர். இன்னும் ஒரு பண்பு பாருங்கள், இன்னும் ஒரு குணம் பாருங்கள். அதுவும் யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்? அல்லாஹுவால். தனக்கு தேவை இருந்த பொழுதும் பிறருக்கு கொடுத்தார்கள். தன்னுடையதுதான் என்றதை அறிந்ததற்கு பிறகும், தங்களுக்கு இது இல்லை என்றால் உணவு கிடையாது என்பதை அறிந்ததற்கு பிறகும் அல்லாஹ்விற்காக வந்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செலவழித்தார்கள். அல்லாஹ் அதை
அங்கீகரித்தான். எத்தனை பேரிடத்துல இந்த பண்பு இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன் காரை என்ன தவிர யாருமே விடக்கூடாது, இருக்கா இல்லையா? இல்ல மஷா அல்ல, ஒரு தேவைக்காக வந்து காரை கேட்கிறார், கொடுப்போமா? பலருடைய பண்பு என்ன? ஏன் காரு என்ன தவிர யாரும் அதை தொடக்கூடாது, என்னுடைய பொருள், இதை யாருக்கும் நான் உபயோகிக்க கொடுக்க மாட்டேன். அல்லாஹு அக்பர். முஸ்லிம்கள் யார்? அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி வந்து கேட்டால் எதையும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுத்து விட்டு தனக்கு தேவை இல்லாமல் இருந்த பொழுது, தனக்கு தேவை இருக்கும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுத்து செல்வார்கள். அவர்கள்தான் அன்சாரிகள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பண்புகளை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. சஹாபாக்கள் யார்? கைருன் நாஸி கர்னி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எம்முடைய சமூகத்தில் சிறந்தவர்கள், எம்முடைய காலத்தில் சிறந்தவர்கள் யார்? என்னை சார்ந்த கைருன் நாஸி கர்னி, என்னுடைய காலத்தில் வாழக்கூடியவர்கள் யார்? சஹாபாக்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு சிறந்தவர்கள் யார்? அவர்களை பின்பற்றி வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு சிறந்தவர்கள் யார்? அவர்களை பின்பற்றி வரக்கூடியவர்கள். சஹாபாக்கள், தபீன்கள், தபீன்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள், சபிக்காதீர்கள். ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹுதின் ذهب ما بلغ مد احدهم ولا نصيفا. அல்லாஹு அக்பர். என்னுடைய தோழர்களை நீங்கள் சபிக்காதீர்கள், ஏசாதீர்கள். என்னுடைய தோழர்கள் 2 கரமளவு தர்மம் செய்தால், 2 கரமளவு தர்மம் செய்வதற்கு நீங்கள் உஹது மலையளவு தர்மம் செய்தாலும் ஈடாகாது. அல்லாஹு அக்பர். என்னுடைய சஹாபாக்கள் 2 கரமளவு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் கொடுப்பது, நீங்கள் உஹது மலையளவு தர்மம் கொடுத்தாலும் ஈடாகாது. ஏன்? அவர்களுடைய ஈமானை நீங்கள் அடைய முடியாது, அவர்களுடைய அந்தஸ்தை நீங்கள் அடைய முடியாது. இப்னு மாஜா கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, லா தசுப்பு அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை நீங்கள் சபிக்காதீர்கள், ஏசாதீர்கள். ஏன்? அவர்களோடு 1 மணி நேரம் இருப்பது, அவர்களுடைய 1 மணி நேரம் அவர்களுடைய வாழ்வில் உள்ள அமல், அவர்கள் 1 மணி நேரம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த அமலுக்கு ஈடாகாது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய அமல். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் 1 மணி நேரம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த அமல்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க அமல் செய்தாலும் அந்த அமல் ஈடாகாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள், ஒரு முறை ஜனாசா ஒன்று கடந்து சென்றது. சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை பற்றி நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத், ஆம் கிடைத்து விட்டது, கட்டாயமாகி விட்டது. இன்னொரு சஹாபி இன்னொருடைய ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அவரை பற்றிய தீய கருத்துக்களை சஹாபாக்கள் சொன்னார்கள், வஜபத், ஆம் அவருக்கு கட்டாயமாகி விட்டது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எது கட்டாயமாகி விட்டது? நீங்கள் நன்மையை குறித்து ஒரு ஜனாசாவிற்கு நற்செய்தி சொன்னீர்கள், ஃபவஜபத் லஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகி விட்டது. ஒருவருக்கு தீமையை குறித்து நீங்கள் நற்செய்தி சொன்னீர்கள், அவர்களை குறித்து அவருடைய வாழ்வை பற்றி தீமையை சொன்னீர்கள், ஃபவஜபத் லஹுன் நார், அவர்களுக்கு நரகம் கட்டாயமாகி விட்டது. அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த். அல்லாஹு அக்பர். நீங்கள் தான் இந்த பூமியில் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். அல்லாஹு அக்பர். யாரை பார்த்து சொல்கிறார்கள்? அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த். நீங்கள் தான் இந்த பூமியில் யாரின் சாட்சியாளர்கள்? அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் நேரா உட்காருங்க எல்லாரும். அதமான முறையில் இல்மிற்கு மரியாதை கொடுத்து, நமக்கு இல்லை, இல்மிற்கு மரியாதை கொடுத்து. சஹாபாக்களுடைய கண்ணியம் அவ்வளவு உயர்ந்தது, சஹாபாக்களுடைய மதிப்பு அவ்வளவு உயர்ந்தது. அதனால்தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த ஈமானை கொண்டிருந்த, இந்த இஹ்சானை கொண்டிருந்த, இந்த தக்வாவை கொண்டிருந்த, இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அதபையும் அக்லாக்கையும் தங்களுடைய வாழ்வில் கொண்டிருந்த, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட, அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்ட இந்த தோழர்களுடைய வழியை உறுதியாக பற்றி பிடியுங்கள். இந்த தோழர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். வல் இக்திதாஉ பிஹிம், அந்த வழியை, அவர்களுடைய வழியை பின்பற்றுங்கள். பின்பற்றுதல், சஹாபாக்களை பின்பற்றுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தின் அகீதா, கொள்கை அது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தின் கொள்கை அது. சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால் இன்று என்ன ஆகிவிட்டது? சிலர் சொல்லுகிறார்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் தான் பின்பற்ற வேண்டும்.
யாருக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது. குர்ஆனையும் சுன்னாவையும் தான் பின்பற்ற வேண்டும். குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் மாற்றமாக யார் சொல்லி இருந்தாலும் அந்த சொல்லை ஏற்றுக்கொள்வது அவசியம் அல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஒரு சஹாபியை சொல்லி இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள சொல்ல மாட்டார்கள். அக்கீதாவை உறுதிப்படுத்துவதற்காக விளக்குகிறோம். ஒரு சஹாபியை குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமான கருத்தை சொல்லி இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய ஆதாரங்களை எமக்கு கொடுக்கிறான். சூரத்து நிசாவுடைய 115வது வசனம். சூரத்து நிசா 115வது வசனம். வமை யுஷாகிகிர் ரசூல் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா. நேர்வழி எது என்று தெரிந்ததற்கு பிறகும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் வசனத்தில் விளக்கக்கூடிய தன்மைகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. நேர்வழி எதுவென்று தெரிந்ததற்கு பிறகும் யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்படுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்பட்டு செல்கிறார்களோ, மூமின்கள் வழியல்லாத வேறு வழிகளை பின்பற்றுகிறார்களோ. யார் மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்? இந்த வசனம் இறக்கும் பொழுது யார் மூமின்கள்? யார்? மூமின்கள் வழியல்லாத வேறு வழிகளை பின்பற்றுகிறார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர்கள் எதன் பக்கம் திரும்பினார்களோ அப்படியே அல்லாஹும் அவர்களை திருப்பி வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்து விடுவான். வஸாஅத் மஸீரா, அதுதான் கெட்ட இருப்பிடமாகும், கெட்ட ஒதுங்குமிடமாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிக்கு முரண்பட்டு சென்று யார் மூமின்கள் செல்லாத வழியில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களோ, தங்களுடைய கொள்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, தங்களுடைய அக்கீதாவை கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய அதபையும் அஹ்லாக்கையும் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி திரும்புகிறார்களோ அப்படி அல்லாஹ் அவர்களை திருப்பி எதை கொடுப்பான்? அவர்களுக்கு அல்லாஹு அக்பர், நரகத்தை கொடுப்பான். சூரத்து தௌபாவுடைய 100வது வசனம். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள் முதலாம் அவர்கள், மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சாரிகளிடமிருந்து, வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், நன்மையான காரியங்களில் குர்ஆன் சுன்னாவுடைய காரியங்களில் யார் அவர்களை பின்தொடர்ந்தார்களோ, ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். வரது அன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களை தயாரித்து வைத்திருக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக அதில் அவர்கள் இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றியாகும். கண்ணியத்துக்குரியவர்களை, இங்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சஹாபாக்களை நன்மையான காரியங்களில் குர்ஆன் சுன்னாவுடைய காரியங்களில் யார் பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும். அந்த 73ல் எல்லாம் நரகம் செல்லும் இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த கூட்டம் யார்? அல் ஜமாஅ, ஜமாஅத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அதனுடைய விளக்கம் என்ன? ஒமன் ஹிய யா ரசூலல்லாஹ், ஹியல் ஜமாஅ, அது ஜமாஅத்தோடு வாழக்கூடியவர்கள். அதனுடைய விளக்கம் மா அன அலைஹில் யௌம வஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இன்றைய தினம் இருக்கின்றோமோ, எதில் இருக்கின்றோமோ அதில் இருக்கக்கூடியவர்கள். தான் இருக்கக்கூடிய கூட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு இருக்கலாம். அதுதான் நேர்வழி, அதுதான் சத்தியத்தின் வழி. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னையும் யாரையும் இணைக்கிறார்கள்? என்னையும் நானும் சஹாபாக்களும் எந்த வழியில் இன்றைய தினம் இருக்கின்றோமோ அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அந்த 73ல் ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு நீங்கள் அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள். அந்த நேரத்திலே ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள், அதுவே போதுமானது. வசுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீனில் மஹ்தியின், நேர்வழி பெற்ற என்னுடைய ஹலீஃபாக்களுடைய சுன்னாவையும் பின்பற்றுங்கள். இப்ப என்ன இத்திபாஉ ஸஹாபா என்றால் என்ன? சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால் என்ன? குர்ஆன் ஒன்றை சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லுகிறார்கள், ஒரு சஹாபி ஒன்றை சொல்கிறார். இதை பின்பற்றலாமா? இது பின்பற்றுதலா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால், புரிந்து கொள்ளட்டும் புரியாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய புரிதலில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுதல். யாருடைய புரிதலில்? ஏன்? உன் ஈமானுக்கு அங்கீகாரம் கிடையாது, உன் இல்மிற்கு அங்கீகாரம் கிடையாது, உன் தக்வாவிற்கு அங்கீகாரம் கிடையாது, உன் ஹஷியாவிற்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடையாது. யாருக்கு அங்கீகாரம் இருக்கிறதோ
அவர்களுடைய ஈமானை, அவர்களுடைய அக்கீதாவை, அவர்களுடைய கொள்கையை, அவர்களுடைய மார்க்கப்பற்றை, அவர்களுடைய அதபை, அவர்களுடைய அஹ்லாக்கை குர்ஆன் சுன்னாவில் பின்பற்றுவது. சஹாபாக்களை பின்பற்றுதல். சஹாபாக்களை பின்பற்றுதல் வழிகட்டு போயிடுவோம். மஅதல்லாஹ், இதுவெல்லாம் சரியான வார்த்தைகள் அல்ல, உபயோகிக்க வேண்டிய வார்த்தைகள் கிடையாது. சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால் குர்ஆன் சுன்னா. அபூபக்கர் அவர்கள் இந்த விளக்கம் சொல்கிறார் இதற்கு. ஏன்? அவர்கள் தான் குர்ஆன் இறங்கும் பொழுது வாழ்ந்தவர்கள், அவர்கள் தான் சுன்னா இறங்கும் பொழுது வாழ்ந்தவர்கள். சுன்னாவும் குர்ஆனும் புரியாத ஒரு விஷயத்தை கூறினால், அவர்களுடைய அறிவுக்கு அது மூடலாக இருந்தால் உடனடியாக சென்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்தை தங்களுடைய வாழ்வில் செயல்படுத்துபவர்கள். இவர்களுடைய புரிதலை மார்க்கத்தில் கொண்டால்தான் அந்த மார்க்கம் நேரான மார்க்கமாக இருக்கும். எதில் சொல்லுகிறேன்? அக்கீதாவில், கொள்கையில். ஏன்? கருத்து வேறுபாடுகளில் ஒரு சஹாபிக்கு இன்னொரு சஹாபி வேறுபடலாம். கருத்து வேறுபாடுகள், ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்கள், ஒருவர் எப்படி தொழுவது, விரலை அசைக்கலாமா, தக்பீர் எங்கே கட்டுவது, சலாம் எப்படி கொடுக்க வேண்டும், சுஜூத் சஹ்வு எப்படி செய்ய வேண்டும், இதிலெல்லாம் சஹாபாக்கள் வேறுபடலாம். ஆனால் அக்கீதாவுடைய விஷயத்தில் ஒரு சஹாபிக்கு கூட மாற்றம் கிடையாது. ஒரு சஹாபி கூட இஸ்லாமுடைய மன்ஹஜில், இஸ்லாமுடைய அக்கீதாவில் அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி புரிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய தௌஹீதில் எந்தெந்த முறைகளை கையாளுவது, இதில் எந்த சஹாபிக்கும், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லலாம், எந்த சஹாபிக்கும் ஒரு மாற்று கருத்து கூட இருக்காது. ஏன்? அவங்களுடைய அக்கீதா யாரால் சான்று கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வால். ஈமான் என்றாலும் அக்கீதா என்றாலும் ஒன்றுதான். அந்த ஈமானுக்கு, அந்த அக்கீதாவிற்கு சான்று கொடுத்தவன் யார்? அல்லாஹ். அதில் மாற்றமே இருக்க முடியாது. ஆனால் கருத்து வேறுபாடுகளுடைய விஷயத்தில் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு குர்ஆன் சுன்னாவை விளக்குவதில், புரிவதில், அந்த ஹதீஸை தேடுவதில், ஹதீஸை அறிந்திருப்பதில் மாறுபட்டு இருக்கலாம். இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த ஹதீஸை கேட்டு இருக்கலாம், வெளியூருக்கு பயணம் சென்று இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகுதான் வந்திருக்கலாம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிக்கு அந்த ஹதீஸை, வேறு ஹதீஸை மற்ற சஹாபாக்களுக்கு அறிவித்திருக்கலாம். அந்த சஹாபிக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அதை கொண்டு அவர் சட்டம் இயற்றுகிறார். அதிலே மாற்று கருத்து இருக்கிறது. அது குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமானது கிடையாது. மாற்றமானதை செய்துவிட்டார் என்று கிடையாது. அவர்களுடைய புரிதலில் அவர்கள் அப்படி செயல்பட்டு இருக்கிறார்கள். அதில் எப்படி எடுத்துக்கொள்வோம் சஹாபாக்களுடைய புரிதலை? எது குர்ஆன் சுன்னாவிற்கு ஆதாரபூர்வமாக மிக நெருக்கமாக எந்த சஹாபியுடைய கூற்று இருக்கிறதோ அந்த சஹாபியுடைய கூற்றை எடுத்துக்கொண்டு மற்ற சஹாபாக்கள், அந்த கூற்று அல்லாத மற்ற சஹாபாக்களை எப்படி எடுத்துக்கொள்வோம்? அவர்களுடைய புரிதல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டத்தில், அவர்களுடைய ஹதீஸுடைய அந்த அடைதல் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில், அவ்வளவுதான். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அதில் மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும். இதான் மூமினுடைய பண்பு. அக்கீதாவுடைய விஷயத்தில், மறுபடியும் அக்கீதாவுடைய விஷயத்தில் சஹாபாக்களுக்கு எந்த மாற்றமும் யாரிடத்திலும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவுடைய புரிதலை அக்கீதாவுடைய விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக சஹாபாக்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் தான். அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொள்வது? அபூபக்கர் எப்படி புரிந்தார், உமர் எப்படி புரிந்தார், உஸ்மான் எப்படி புரிந்தார், அலி எப்படி புரிந்தார், இப்னு அப்பாஸ் எப்படி புரிந்தார்கள், அபூ ஹுரைரா எப்படி புரிந்தார்கள், ரலியல்லாஹு அன்ஹும், அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இப்படி பார்ப்பது. குர்ஆன் சுன்னாவுடைய ஃபிக்ஹுடைய விஷயங்களில் எப்படி அபூபக்கர் என்ன கருத்து சொல்கிறார்கள், உமர் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் என்ன சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா என்ன சொல்கிறார்கள், இவர்கள் எது குர்ஆன் சுன்னாவிற்கு நெருக்கமானது என்று பின்னால் வந்த அறிஞர்கள் சொன்னார்கள், அதனுடைய ஆதாரங்கள் என்ன என்று பார்த்து சஹாபாக்களை ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்கள் பின்பற்றுதல், இதுதான் சஹாபாக்களை பின்பற்றுதலாகும். இதைத்தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சஹாபாக்களுடைய விஷயத்தில் பின்பற்றுதல் என்ற பாடத்தில் கொண்டு வருகிறார்கள். இப்ப இஸ்லாமுடைய அக்கீதா என்ன? குர்ஆன் சுன்னா, அதுதான் அக்கீதா, அதான் கொள்கை, அதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு. அதை எப்படி எடுத்துக்கொள்வேன்? என் வழியில் அல்ல, என் புரிதலை கொண்டல்ல, என் தெளிவை கொண்டல்ல. ஏன்? என் புரிதலில் குறைவு இருக்கும், யாரும் அதை திருத்தி இருக்க மாட்டார்கள். என் தெளிவில் நான் மூடதாக இருந்திருப்பேன், அதை யாரும் திருத்தி இருக்க மாட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் மூடல் ஏற்பட்டால் திருத்துபவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாடம் பயின்றவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தங்களுடைய வாழ்வை வடிவமைத்தவர்கள். அந்த சஹாபாக்கள் அக்கீதாவுடைய விஷயத்தில் எதிலும் மாறி இருக்க முடியாது. அதனால் கண்மூடி கொண்டு சஹாபாக்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் அக்கீதாவுடைய விஷயத்தில் செல்லுவேன். கருத்து வேறுபாடுகளுடைய விஷயத்தில் சஹாபாக்களுடைய கூற்றில் எது குர்ஆன் சுன்னாவிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்று பின்னால் வந்த அறிஞர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் சொன்னார்களோ அந்த வழியில் சஹாபாக்களை பின்பற்றுவேன்.
இதுதான் சஹாபாக்களை பின்பற்றுதல் என்பதற்குரிய அர்த்தம். குர்ஆன் சுன்னாவும் சொல்லும், சஹாபாக்களும் சொல்லும், சஹாபாக்கள் நாங்கள் பின்பற்றுவோம். அப்படி யாரும் இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு உலமாவும் எந்த ஒரு ஆலிமும் சொல்லவில்லை. அவர்களுடைய புரிதலில் வேண்டுமானால் அப்படி புரிந்திருக்கலாம், இப்படித்தான் சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று. ஆனால் உண்மையில் பின்பற்றுதல் என்றால் அது கிடையாது. குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய விளக்கத்தில் தேடுதல், அதுதான் நேரான வழி, அதுதான் சத்தியத்தின் வழி. யார் அதற்கு மாற்றமாக செல்கிறார்களோ அவர்கள் திரும்பியதின்படியே அல்லாஹ் அவர்களை திருப்பி எங்கே கொண்டு போய் சேர்ப்பார்? வனுஸ்லிஹி ஜஹன்னம், அல்லாஹ் நரகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. மேலும் சஹாபாக்களுடைய விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய புரிதல் என்ன? அபு ஜஅஃபர் அத்-தஹாவி யார்? அபு ஜஅஃபர் அத்-தஹாவி யார்? பழைய ஆசிரியர், அகீதத்து தஹாவியாவுடைய ஆசிரியர். அவர்கள் என்ன சொன்னார்கள் சஹாபாக்களை புரிதலுடைய விஷயத்தில்? அந்த அகீதாவை மறுபடியும் பரிசீலனை செய்து பார்ப்போம். அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வனுஹிப்பு அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களை நாங்கள் நேசிப்போம். அல்லாஹு அக்பர். ஏன்? அவர்களுடைய நேசத்தில் ஈமான் இருக்கிறது. சஹாபாக்களுடைய நேசத்தில் ஈமானா? ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான். அல்லாஹு அக்பர். அன்சாரிகளை நேசிப்பது ஈமான். யாரை நேசிப்பது? அன்சாரிகளை நேசிப்பது ஈமான். புகுதுல் அன்சார், அன்சாரிகளை வெறுப்பது நிஃபாக், நயவஞ்சகம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ நுஹிப்பு அஸ்ஹாப ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களை நேசிப்போம். வலா நுஃப்ரது ஃபி ஹுப்பி அஹதின் மின்ஹும், அந்த நேசத்தில் யாரையும் நாங்கள் எல்லை கடக்க மாட்டோம். யாருடைய நேசத்திலும் நாங்கள் எல்லை கடக்க மாட்டோம். அபூபக்கரும் எங்களுக்கு ஒன்றுதான், உமரும் ஒன்றுதான், அலியும் ஒன்றுதான், முஆவியா அவர்களும் ஒன்றுதான் ரலியல்லாஹு அன்ஹும். இவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒன்றுதான். அபூபக்கரை உயர்த்துவோம், அலியை தாழ்த்துவோம். ஷியாக்களுடைய வழி அது. அபூபக்கரை உயர்த்துவோம், முஆவியாவை தாழ்த்துவோம். இது யார்? ரவாஃபிதா, ராஃபிதாக்களுடைய வழி ரலியல்லாஹு அன்ஹும். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக அந்த சஹாபாக்களை. அலியை நாங்கள் உயர்த்துவோம், மற்ற சஹாபாக்களை ஏசுவோம். இது யார்? ரவாஃபிதாக்கள், ராஃபிதாக்கள், ஹூசியீன்கள், இவர்களுடைய வழி. இவர்கள் யார்? தங்களை நரகத்திலே சொந்தமாக்கியவர்கள். இவர்களுடைய வழியை விட்டு சஹாபாக்கள் எல்லோரையும் ஒரே தரத்திலே நேசிப்போம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை கொடுப்போம். ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு கண்ணியம் இருக்கிறது, அது வேறு. ஆனால் சஹாபி என்ற அடிப்படையில் எல்லோரும் எங்களுக்கு ஒன்றுதான். அவர்களிடத்தில் யாருக்கும் மாற்று கருத்து வேறுபாடுகளை காட்ட மாட்டோம். வலா நதபர்ரஅ மின் அஹதின் மின்ஹும், அவர்களை நேசிப்பதில் யாரையும் யாரை விட்டும் ஒதுக்க மாட்டோம். யாரையும் யாரை விட்டும் ஒதுக்க மாட்டோம். வனுபகிது மை யுபகிதுஹும், யார் அவர்களை வெறுக்கிறார்களோ அவர்களை நாங்களும் வெறுப்போம். அக்கீதா இது. வபில் கைரி யذ்குருஹும் வலா நذ்குருஹும் இல்லா பிகைர், அவர்களுடைய விஷயத்தில் நல்ல விஷயங்களை தவிர வேறு எதையும் நாங்கள் அறிவிக்க மாட்டோம், பேச மாட்டோம். வாழ்வில் குறைவு இருக்கலாம், மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்வில் தவறு செய்திருக்கலாம். மலக்குகள் அல்ல சஹாபாக்கள், மலக்குகள் அல்ல. அல்லாஹ் அவர்களை சிறிய பாவங்களின் மூலமாக சோதித்திருக்கலாம், பெரிய பாவங்கள் கூட செய்திருக்கலாம். ஆனால் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். அவர்களுடைய விஷயத்தில் நன்மையான காரியங்களை தவிர எதையும் நாங்கள் கூற மாட்டோம். வஹுப்புஹும் தீன், அவர்களை நேசிப்பது மார்க்கம். வ ஈமான் வ இஹ்சான், அது ஈமான், அது இஹ்சான். வ புஅதுஹும், அவர்களை வெறுப்பது குஃபர், இறை நிராகரிப்பு. வ நிஃபாக், நயவஞ்சகத்தனம். வ துக்யான், எல்லை மீறுதல். வ நுஸ்பித்துல் ஹிலாஃபத பஅத ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஹிலாஃபத்திலே நாங்கள் உறுதி கொள்வோம். அவ்வலன் லி அபீ பக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஹிலாஃபத்திற்கு முதல் தகுதியானவர் யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக். தஃதீலன் லஹு வ தக்தீமன் அலா ஜமீஇல் உம்மah, இந்த உம்மத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கண்ணியமானவர் சிறந்தவர் யார்? அபூபக்கர் தான். ثم لعمر, அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ثم لعثمان, அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ثم لعلي بن ابي طالب, அவர்களுக்கு பிறகு அலி இப்னு அபி தாலிப் அவர்கள். வஹுமுல் குலஃபாஉர் ராஷிதீன், குலஃபாஉர் ராஷிதூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்ற خليفاக்கள். வல் அய்மத்துல் முஹ்ததூன், நேர்வழி பெற்ற தலைவர்கள். வ அன்னல் அஷ்ரத்தல் லதீன ஸம்மாஹும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு அவர்கள் நற்செய்தி சொன்ன 10 சஹாபாக்கள், அவர்களுக்கு நாங்களும்
சொர்க்கம் உண்டு என்று சாட்சி சொல்லுகிறோம். அலா மன் ஷஹித லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கவுலுஹுல் ஹக் வ ஹும் அபூ பக்ரின் வ உமர் வ உஸ்மான் வ அலி வ தல்ஹா வ ஸுபைர் வ ஸஅத் வ ஸஈத் வ அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் வ அபூ உபைதா அமீனு ஹாதிஹில் உம்மா. அபூ உபைதாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய பொறுப்பாளி என்று சொன்னார்கள். அந்த 10 பேருக்கும் சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று உண்மை. அதற்கு நாங்களும் சாட்சி சொல்கிறோம். ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும். வமன் அஹ்ஸனல் கௌல ஃபி அஸ்ஹாபி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய விஷயத்தில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அசுத்தத்தை விட்டு அவர்களுடைய தூய்மையான மனைவிமார்களையும் அவர்களுடைய தூய்மையான சந்ததிகளையும் யார் நீக்குகிறார்களோ ஃபகத் பரீஅ மினன் நிஃபாக், அவர்களை அல்லாஹ் நயவஞ்சகத்தன்மையிலிருந்து நீக்குகிறான். நீங்கியவர்கள் நயவஞ்சகத்தன்மையிலிருந்து, அவர்கள் நயவஞ்சகத்தன்மையிலிருந்து நீங்கியவர்கள். இதான் சஹாபாக்களுடைய விஷயத்தில் கொள்ள வேண்டிய அக்கீதா. இப்போ புரியுதா சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால் என்ன, அவர்களுடைய விஷயத்தில் கொள்ள வேண்டிய கருத்து வேறுபாடுகள். ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதில் இருக்காது. சந்தேகம் இருக்கா? இப்போதைக்கு இல்லையா? தெளிவாயிடுச்சா எல்லாத்துக்கும்? ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம்? அகீதாவுடைய விஷயத்தில் சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் அதற்கு மாற்றமாக பேசக்கூடாது. அகீதாவுடைய விஷயத்தில் இஃப்திலாஃபில் மஸ்அலத்துல் ஃபிக்ஹிய்யா, ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்களுடைய விஷயத்தில் சஹாபாக்களில் மாற்று கருத்து உள்ளவர்கள் பலர் இருப்பார்கள். மாணவர்கள் இப்னு மஸ்ஊதுக்கு மாற்றமாக இருக்கலாம், இப்னு மஸ்ஊத் ஸைத் இப்னு சாபித் அவர்களுக்கு மாற்றமாக இருக்கலாம், அபூ ஹுரைராவிற்கு மாற்றமாக இருக்கலாம். அதில் குர்ஆன் சுன்னாவிற்கு எது நெருக்கமானதோ அதை எடுத்து விட்டு மற்ற சஹாபாக்களின் மீது நல்லெண்ணம் கொள்வது தான் முஃமின்களுடைய பண்பு சஹாபாக்களுடைய விஷயத்தில். சரி, அஸ்லு ஸானி, இரண்டாவது உஸூலு சுன்னாவுடைய இரண்டாவது அடிப்படை, வதர்குல் பித்அ வ குல்லு பித்அத்தின் ضلاலா. அல்லாஹு அக்பர். இப்படி அப்படி மார்க்கத்துடைய மன்ஹஜ் அடிப்படை அப்படி கொண்டு வராங்க பாருங்க. வதர்குல் பித்அ வதர்குல் பித்இ, பித்அத்தை விட்டு விலகிச் செல்லுதல். ஏன்? வ குல்லு பித்அத்தின் ضلاலா, எல்லா பித்அத்தும் வழிகேடு தான். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வகுப்புல இதை கொஞ்சம் விவரமா பார்ப்போம். இப்போ இந்த ஷரஹ், இந்த கிதாபுடைய ஷரஹ்ல சுருக்கமா சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் பார்ப்போம். காலல் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் வ தர்குல் பித்அ, பித்அத்தை விட்டு விலகுவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து எது இறக்கப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள். அல்லாஹ் அல்லாத யாருடைய கூற்றை நீங்கள் பின்பற்றாதீர்கள். சூரத்துல் ஆராஃபுடைய 3வது வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், இந்த மார்க்கத்திலே புதுமைகளை ஏற்படுத்துவதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஃப இன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்அ, ஒவ்வொரு புதுமையான செயல்களும் பித்அத் தான். வ குல்ல பித்அத்தின் ضلاலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுதான். மேலும் சில ரிவாயத்துகளிலே வ குல்ல ضلالத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா சொல்கிறார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், எம்முடைய மார்க்கத்துடைய விஷயங்களில் யார் ஒருவர் புதுமையான செய்திகளை கொண்டு வருகிறார்களோ அது அல்லாஹ்வுடைய தீனில் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தில் இல்லை என்றால் ஃபஹுவ ரத்துன் மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா, ஒரு செயலை செய்கிறார், அந்த செயல் எம்முடைய கட்டளை இல்லை என்றால் அது நிராகரிக்கப்படும். பித்ஆ நிராகரிக்கப்படும். அது யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பித்அத் நிராகரிக்கப்படும். எது அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. எப்படி நன்மையாக இருந்தால் தீமையாக இருந்தால், இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அன்னஹு ரஆ ரஜுலன் யுஸல்லி பஅத துதுஇல் ஃபஜ்ர் அக்ஸர மின் ரக்அத்தைன், ஒருவரை பார்க்கிறார்கள். இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய தாபிஈ, சஹாபாக்களை பார்த்தவர். இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் ஒருவரை பார்க்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு 2 ரக்அத்தை விட
அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறார் தொழுகை. ஃபஜ்ர் சூரியன் உதயமானதற்கு பிறகு 2 ரக்காத்தை விட அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறார். அப்போது இப்னு முஸையிப் அவர்களை அழைத்து இப்படியெல்லாம் தொழக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சூரியன் உதயமாகிவிட்டால் 2 ரக்காத் தொழுவார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. நீங்கள் இப்படி அதிகப்படுத்தி கொண்டே செல்லக்கூடாது, தவறு. அவர் சொன்னார், யாபா முஹம்மத் யுஅذிபுனி அல்லாஹு அலா ஸலா, தொழுகைக்காக அல்லாஹ் தண்டிப்பானா? கேள்வி நம்மள மாதிரி தான், பல பேர் கேட்கிற மாதிரி தான். தொழுகைக்காக தண்டிப்பானா? தொழுகைக்காக தண்டனையா? 2 ரக்காத்துக்கு மேல தொழுதா நன்மை கிடைக்காது சொல்லுங்க, ஓகே. அல்லாஹ் தண்டிப்பானா? தொழுகைக்காக தண்டனையா? இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இதான் உலமாக்களுக்கும் எமக்கும் உள்ள வேறுபாடு. காலலா வலாக்கின் யுஅذிபுக அலா ஹிலாஃபி சுன்னah, அல்லாஹ் உன்னை தொழுகைக்காக தண்டிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்வதற்காக தண்டிப்பான். அல்லாஹ் கூறுகிறான், ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹ், யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனைகளையும் சோதனைகளையும் சூழ வைப்பான் என்று குர்ஆனுடைய வசனத்தை இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் ஆதாரம் காட்டினார்கள். அல் இமாம் அல் ஹசன் இப்னு அலி அல் பர்பஹாரி ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுடைய மாணவர்களில் ஒருவர். இமாம் அல் ஹசன் இப்னு அலி அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுடைய மாணவர் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், வஹ்தர் மின் சிகாரில் முஹ்தஸாத், மார்க்கத்தில் புதுமைகளில் சிறிய விஷயங்களில் முதல் அஞ்சிக் கொள்ளுங்கள். சிறியது தான் என்று எண்ணுவீர்கள். அந்த சிறிய பித்ஆ உங்களை பெரிய பித்ஆத்திற்கு வழிகாட்டிவிடும். ஏன், ஒவ்வொரு இந்த சமூகத்திலே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பித்ஆத்தும் அப்படித்தான். சிறியதாகத்தான் ஆரம்பிக்கும், அது மிக பெரியதாக முடிந்துவிடும். பின்னால் அதுவே சத்தியமாக தெரிந்துவிடும். சத்தியமாக தெரிந்ததற்கு பிறகு அதை விட்டு வெளியே வருவது கஷ்டமாகிவிடும். பாவம் என்று தெரிந்தால் தான் வெளியே வருவோம். பின்னால் அந்த பித்அத் நன்மையாக தெரிந்துவிட்டால் யாரும் அதை விட்டு வெளியே வரமாட்டோம். அது எம்மை இஸ்லாமில் இருந்து வெளியாக்கிவிடும். அதனால் கேள்விப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டவுடன் அவசரப்பட்டு செயல்படுத்தாதீர்கள். கேள்விப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆன் இப்படி சொல்கிறது, ஹதீஸ் இப்படி சொல்கிறது, உடனே அதை செயல்படுத்தி விடாதீர்கள். வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வரும், நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 1000 பேருக்கு அனுப்பி வச்சா பரக்கத்து வரும், உங்க செல்வத்தில் வசதி வரும், அல்லது உங்களுடைய வருமானம் கூடும். அல்லாஹு அக்பர். யா அஹி, யார் சொன்னது? முதலில் யார் சொன்னது? ولا تدخلن في شيء منه حتى تسأل وتنظر هل تكلم فيه احد من اصحاب النبي. ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டால் அவசரப்பட்டு செயல்படுத்தாதே. அதை கேட்டு அதை பார்த்தவுடன் முதலாவது கேள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களில் யாராவது இதை சொல்லி இருக்கிறார்களா? அவ் அஹத் மினல் உலமா, எந்த உலமாவுடைய கூற்றாவது இதா என்று கேளுங்கள். அப்படி தெரிந்தால் அதை நிலையாக பின்பற்றுங்கள். அப்படி தெரியவில்லை என்றால் அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். இமாம் தாரில் ஹிஜ்ரா யார் அவர்கள்? இமாம் தாரில் ஹிஜ்ரா யார்? முடிச்சிட்டேன். இமாம் தாரில் ஹிஜ்ரா யார்? அல் இமாம் தாரில் ஹிஜ்ரா மாலிக் ரஹிமஹுல்லாஹ். மாலிக் இமாம் தாரில் ஹிஜ்ரா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் வருவாகிறார். இதோடு முடிச்சுக்கொள்வோம். யா அபா அப்துல்லாஹ் மின் ஐன உஹ்ரிம், அபு அப்துல்லா அவர்களே, எங்கே நான் இஹ்ராம் அணிவது? மின் தில் ஹுலைஃபா, மின் தில் ஹுலைஃபா, மதீனாவிலிருந்து வருபவர்களுக்குரிய இஹ்ராமுடைய எல்லை. மின் தில் ஹுலைஃபா மின் மீகாத்தி அஹ்லி மதீனா மின் ஹைது அஹ்ரமன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுடைய எல்லையாகிய தில் ஹுதைஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் இஹ்ராம் அணிந்த அந்த எல்லையிலிருந்து அவர் சொன்னார், அன உரீது அன் உஹ்ரிம மினல் மஸ்ஜித் மின் இன்தில் கபர். நான் இஹ்ராமை எங்கிருந்து நீ ஆசைப்படுகிறேன்? இஹ்ராம் அணிந்ததுன்னா அந்த தல்பியாவை ஓதி நியத் வைக்கிறது. எங்கிருந்து நீ ஆசைப்படுகிறேன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரில் இருந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் நபவியில் இருந்து. இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், லா தஃஅல், செய்யாதே, ஃபஇன்னி அக்ஷா அலைக்கல் ஃபித்னா,
சோதனையை, குழப்பத்தை நான் பயப்படுகிறேன். فإني أخشى عليك الفتنة. இமாம் மாலிக் அவர்களிடத்தில் அவர் கேட்டார், وأي فتنة في هذه؟ ஹராம் அணிவது என்ன, இதில் என்ன ஃபித்னா? மஸ்ஜிது நபவி அந்த எல்லையை விட உயர்ந்ததுதான். மஸ்ஜிது நபவியிலே அணிந்தால் என்ன? وأي فتنة في هذه? இதற்கு என்ன ஃபித்னா? இன்னமா ஹிய அம்யாலு அஸீதுஹா, மைல்களை அதிகப்படுத்துவது தானே, தூரத்தை அதிகப்படுத்துவது தானே. இதில் என்ன ஃபித்னா இருக்க போகிறது? وأي فتنة نعلم من أن ترى أنك سبقت إلى فضيلة قصر عنها رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தூரத்தை குறைத்தார்களோ அந்த தூரத்தை அதிகப்படுத்துவதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது? யார்? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். இப்ப இவர்களுடைய வழியை பின்பற்றுதல் சிறந்ததா? இன்று ஒருவர் வந்து இங்கே அணியலாம் இஹ்ராம், அப்படி அணியலாம் இஹ்ராம், அப்படியும் மார்க்கத்தை பின்பற்றலாம், இப்படியும் அமல் செய்யலாம் என்று சொல்வது சிறந்ததா? ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி அன் துஸீபஹும் ஃபித்னா வ யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களை சோதனைகளும் மிகப்பெரிய வேதனைகளும் அவர்களை வந்தடையும் என்று எச்சரிக்கையை சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பித்அத் என்றால் என்ன, அது எத்தனை வகைப்படும், அந்த பித்அத்தை எப்படியெல்லாம் விளக்கிக் கொள்வது, எப்படி புரிவது, உலமாக்களுடைய கூற்றென்ன, இப்னு அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அதற்கு கூறிய விளக்கம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நான்காவது வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்யட்டும், இல்மில் ஆர்வத்தை அதிகப்படுத்தட்டும், சரியான மன்ஹஜை அறிந்து அந்த மன்ஹஜில் வாழ்ந்து அதிலேயே மரணிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்யட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.